வாழ்க தமிழ். ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, 6ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவர்களின் பிள்ளைகளினுடைய பெற்றோர்களே, இன்றைய தினம் நாம் இந்த 6ஆம் வகுப்பிற்கான தொகுதி 2 அதிலே இயல் பாடம் நாம் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் இன்றைய தினம் நடத்த இருக்கின்றோம். இயல் 5 தகவல் செயலாக்கம். அதில் மர உரு படம், ட்ரீ டயக்ராம் என்று சொல்லக்கூடிய அந்த டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் மர உருவங்கள் அப்படிங்கிறது தலைகீழாக வரையப்படுகிறது. இந்த ட்ரீ டயக்ராம் வேர் மேலே இருக்கிற மாதிரியும் கிளைகள்லாம் கீழே இருக்கிற மாதிரியும் வரையப்படும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரணமாக இயற்கணிதத்தில் 9 - 4 × 8 வகுத்தல் 8 + 2 × 3 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குன்னா, அது எப்படி இந்த டயக்ராமில் வரைகிறது அப்படின்னாக்கா, கீழேருந்து வரையணும். 9லேருந்து 4 கழிக்கணும். அப்போ ஒரு ரவுண்ட் போட்டுட்டு 2 பக்கமும் 2 கோடு போட்டு 9 4 மேலே அடையாளம் மைனஸ். அதனால் 9லேருந்து 4 கழிக்கிறோன்னு அர்த்தம். அடுத்தது ஒரு கோடு போட்டு 8ஆல் பெருக்கணும். அதனால் ஒரு கோடு போட்டு பெருக்கல் அடையாளம் போட்டு 8ன்னு போட்டணும். இதை அப்படியே நீட்டி விட்டுட்டு வலது கை பக்கத்தில் என்ன இருக்குது, அந்த பக்கத்தில் 8 + 2. அதனால் ஒரு வட்டம் போட்டு இந்த பக்கம் 8 அந்த பக்கம் 2 ப்ளஸ் அடையாளம் போடணும். அதுக்கப்புறம் கோடு போட்டு மறுபடியும் அதை எதால் பெருக்கணும்னா 3ஆல் பெருக்கணும். அதனால் அது தனியாக போட்டிருக்கோம். இடது கை பக்கம் 9 - 4 × 8, வலது கை பக்கம் 8 + 2 × 3. இது ரெண்டையும் கடைசியாக என்ன செய்கிறோன்னா வகுக்கிறோம். அதுதான் ஆணிவேர் மேலே இருக்குது, அது வகுக்கிறோம் அப்படிங்கிறத மேலே போடணும். இது மாதிரி எழுதுறதுக்கு தான் மர உருப்படம் அல்லது ட்ரீ டயக்ராம் அப்படின்னு பேர். இப்போ இந்த இயற்கணிதத்தில் உள்ள சமன்பாடுகளை, இந்த மாதிரி சமன்பாடுகள்லாம் இது மாதிரி மர உருப்படத்துக்கு மாற்ற முடியும். இப்போ அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா 9 × 5 = 10 × 12. இதுக்கு ரொம்ப எளிது இல்லைங்களா? 9 ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். 9 × 5 பெருக்கல் வட்டம் போட்டு 2 கோடு போட்டு 9 5, இந்த பக்கம் வட்டம் போட்டு 10 12 பெருக்க போகிறோம். கடைசியாக என்ன பண்ணுறோம், ரெண்டையும் சேர்த்து கூட்ட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டிருக்கோம். கடைசியாக கூட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 × 8 × 12 - 2 × 3 + 5. அப்போ 2 பக்கமாக பிரியுது. இந்த 2 பக்கமாக பிரிகிறப்ப முதல்ல என்ன செய்யணும், 5 × 2 முதல்ல போடணும். பெருக்கல் வட்டம் போட்டு கீழேருந்து 5 2. அதுக்கப்புறம் அதோட எதை கூட்டணும், 8 கூட்டணும். இந்த பக்கம் கோடு போட்டு 8 கூட்டணும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் 2 × 3 2 × 3 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அதோட 5 கூட்டணும். பெருக்கல, அதனால் கூட்டல் அடையாளம். இது ரெண்டும் கடைசியாக என்ன செய்ய போகிறோம்னா கழிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அந்த மர உருப்படம் அப்படிங்கிறது. அடுத்தது எண் கோவையாக மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது படம் கொடுத்துருப்பாங்க. படம் கொடுத்துட்டு இது எப்படி மாற்றுறது, முதல்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, 8ம் 2ம் கூட்டப்பட்டிருக்கு. அப்போ 8 + 2 இடது இந்த பக்கம், அந்த வலது கை பக்கம் உள்ளது பார்த்திங்கன்னா 10லேருந்து 5 கழிச்சிருக்காங்க. 10 - 5. இது ரெண்டையும் கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க, மேலே பெருக்கல் அடையாளம் போட்டிருக்காங்க. அதனால் இதற்கான அந்த எண்கோவை 8 × 2 பெருக்கல் 10 - 5. இது சரியாக படிக்கணும்னா 8 + 2, இந்த பக்கம் 10 - 5, கடைசியாக அப்புறம் 2 பெருக்க சொல்லியிருக்காங்க. இயற்கணித கோவையை மர உருப்படமாக மாற்றுதல். இதை கோவையை மாதிரி செய்யலாம். இந்த இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். a × b + c = a × b + a × c. அப்போ 2 சமன்பாடுகளும் நம்ம எழுதுகிறோம். முதல்ல பியும் சியும் கூட்டணும். வட்டம் போட்டு கீழேருந்து பாருங்கள், பியும் சியும் கூட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு மேலே கொண்டு போய் ஏயால் பெருக்கிறோம். அது எந்த பக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இந்த இயற்கணித சமன்பாட்டில் இடது கை பக்கம் ஏ இருக்குது, அதனால் இடது கை பக்கம் கோடு போடணும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். = a × b. முதல்ல ஏயும் பியும் பெருக்கிறது, அதுக்கப்புறம் ஏயும் சியும் பெருக்கிறது, அது ரெண்டையும் கூட்டுறது அப்படின்னு நம்ம ரெண்டும் சமம். அதனால் தனித்தனியாக வரைஞ்சி காமிச்சா போதும். ரெண்டையும் மறுபடியும் ஒன்றாக்கலாம் வேண்டியதில்லை, அவ்வளோதான். = அதனால் 2 படத்தையும் வரைஞ்சா போதும். அடுத்தது ஏயின் 6 மடங்கில் இருந்து 7 குறைவு. இதனை மர உருப்படமாக மாற்று. ஏயோட 6 மடங்கு. அப்போ ஏ ஒரு இடத்துல போட்டு 6 மடங்கு ஏ 6. அங்கே என்ன அடையாளம் போட்டிருக்கணும், பெருக்கல் அடையாளம் போடணும். அங்கே 6ன்னு போட்டிருக்கு, பெருக்கல் அடையாளம் போட்டுங்க. 7 குறைவு அப்படிங்கிறப்ப ஒரு கோடு போட்டு மைனஸ், இந்த பக்கம் 7. அதனால் அந்த 6 இருக்கிற இடத்துல பெருக்கல் அடையாளம் போட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் இயற்கணித கோவையாக மாற்று. இப்போ படம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம கோவை எழுதணும். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஏயும் பியும் கூட்ட சொல்லியிருக்காங்க, இந்த பக்கம் சியும் டியும் கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அதுக்கான இது என்ன வரும், ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இயற்கணித கோவையாக மாற்றி எழுதுக. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏ அதை ரெண்டையும் வகுக்க சொல்கிறாங்க, அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அடுத்த ப்ராக்கெட் பாருங்கள், பி வகுத்தல் 4, இந்த பக்கம் பி வகுத்தல் 4, அதுக்கப்புறம் அதோட வலதுகை பக்கம் 3 கூட்டியிருக்காங்க, அதனால் வலதுகை பக்கத்தில் 3ன்னு போடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் இந்த பக்கம் உள்ள ஏ வகுத்தல் ஏ, இந்த பக்கம் உள்ள பி வகுத்தல் 4, அதோட 3 கூட்டினதை வந்து அதை வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க, அதனால் இப்படி எழுதணும். விடுபட்ட எண்களை நிரப்புக. இது இப்படி ஒரு கணக்கு கேட்பாங்க, இப்படி படம் கொடுத்துட்டு இதில் எந்த எண் விடுபட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். 6 வகுத்தல் 2 கீழேருந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கோடு போட்டு பெருக்கல் சொல்லியிருக்காங்க. இடதுகை பக்கம் 5ன்னு இருக்குது, அந்த கட்டத்தில் நம்ம 5ன்னு போடணும். இந்த கட்டத்தில் 5ன்னு நான் போட்டிருக்கேன், ஆனால் வந்து வினாத்தாளில் வந்து அந்த கட்டத்தில் உள்ளது நிரப்ப சொல்லிப்பாங்க. அது எந்த கட்டத்தில் வந்து எந்த இடத்துக்கு போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியாது, அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் வந்து நம்ம என்ன செய்யணுன்னாக்கா 6 2 வகுத்தல், அதுக்கப்புறம் இந்த இன்ட்டு இந்த பக்கம் 5 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தொகுதி 3, இது வரைக்கும் தான் அந்த தொகுதி அந்த இது. அதுக்கப்புறம் தொகுதி 3 இதோட 2வது சாப்டர் 2வது டேர்முக்கு உள்ள பாடங்கள்லாம் முடிஞ்சிருது. இப்போ 3வது டேர்ம் வந்து எப்போ வரும்னாக்கா அந்த அரையாண்டுக்கு அப்புறம் வரும், அதுக்கான இது. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு எல்லாமே வரிசையாக பார்க்கணும் இல்லைங்களா. இயல் 1 அதில் பின்னங்கள். இந்த பின்னம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஏறக்குறைய எல்லாருக்குமே நல்லா கணக்கு தெரியும், அதனால் வந்து ரொம்ப அதில் போகலை நான். சமான பின்னங்கள் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா 2/3 அப்படின்னாக்கா மேலையும் கீழையும் 2ஆல் பெருக்கணும், அதான் சமான பின்னம், வரக்கூடிய மதிப்பு. அதுக்கு மாதிரி மேலையும் கீழையும் 3ஆலையும் பெருக்கலாம், 2 6 3 9 இப்படி எழுதுனா சமான பின்னம். அடுத்தது வந்து எப்படி டெக்னிக்கலாக நுட்பமாக கேள்வி கேட்கலான்னா, ரவி தோசையில் 2/5 சாப்பிட்டான், ராமு வந்து 1/3 சாப்பிட்டான். அப்போ வந்து அதிகமாக சாப்பிட்டவன் யார்? இந்த மாதிரி கணக்கு கேட்குறப்ப கீழே உள்ள பகுதி, மேலே உள்ள தொகுதி, கீழே உள்ள பகுதி வந்து ஒரே எண்ணாக மாற்றணும். அப்படி எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2/5 இருக்குது ஒரு முதல் பின்னம், அதை அடுத்த பின்னத்தோட கீழே உள்ள பகுதியால் 3ஆல் பெருக்கணும். மேலங்கிலையும் 2/5 மேலங்கிலையும் 3ஆல் பெருக்குனா = 6/5 15ன்னு வருது. அதுக்கப்புறம் வலதுகை பக்கத்தில் உள்ள 1/3 அந்த 1/3 எழுதிக்கிட்டு இந்த ரவி சாப்பிட்டான் இல்லைங்களா 2/5, அதை கீழே வந்து பகுதியில் 5 இருக்குது, அந்த 5ஆல் மேலே பெருக்கணும், மேலங்கிலையும் பெருக்கணும். அப்போ 4 5 5 3 5 15. இப்போ பார்த்தீங்கன்னா 6/15 கீழே 15, இங்கே வந்து 5/15. ரெண்டுலேயுமே பகுதி ஒன்றாக இருந்தால்தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும், ஒப்புமைப்படுத்தி எது அதிகங்கிறத பார்க்கணும். அப்போ ரவி பார்த்திங்கன்னா 15 பங்கில் 6 சாப்பிட்ருக்கான், ராமு பார்த்திங்கனாக்கா 15ல் 5 தான் சாப்பிட்ருக்கான். அப்போ அதிகமாக சாப்பிட்டவன் யார்? ரவி அதிகமாக சாப்பிட்டான். அதனால் அதை வந்து அதனுடைய மூலம் அந்த ஒரிஜினல் வந்து 2/5 எதோட பெருசாக இருக்கும், 1/3 பெருசாக இருக்குன்னு நான் எழுதி காமிச்சிருக்கேன். இப்படி கூட இந்த கணக்கை கேட்கலாம் அப்படிங்கிறதுனால 2/5 > 1/3. அடுத்தது ஓரலகு பின்னங்களை ஒப்பிடுதல். ஒரு பின்னத்தில் தொகுதி 1 அப்படின்னு சொன்னால் அந்த பின்னம் ஓரலகு பின்னம், மேலே இருக்கக்கூடிய தொகுதி வந்து 1ன்னு இருந்தால் அது வந்து ஓரலகு பின்னம். அப்படி இருந்தால் எளிதாக நம்ம என்ன செஞ்சிடலாம், விடை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1/7 மற்றும் 1/5 இது ரெண்டுக்கும் ஒப்பிடுறப்ப எது பெருசு? 7ல் ஒரு பாகம், இது 5ல் ஒரு பாகம். அப்போ எது பெருசு? 5ல் ஒரு பாகம் தான் பெருசு. அதனால் 1/5 > 1/7. இந்த 1/5 தான் பெருசு, 5ல் ஒரு பாகம் அதிகம் உள்ள பகுதி தான் அதிகம், 7ல் ஒரு பாகங்கிறது குறைவுங்கிறதுனால இந்த > அப்படின்னு விட பெரிய போட்டு போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கூட்டல் 3/4 கூட்டல் 2/5. இப்போ இந்த மாதிரி 4 5 என்ன சிறிய எண்கள் தான் இருக்குது, ஆனால் வேறு எண்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரே எண்ணாக இருந்தால் கூட்டிடலாம் கழிச்சிடலாம். இப்போ வேறு என்ன இருக்குனாக்கா முதல் பின்னத்தை 2வது பின்னத்தில் உள்ள பகுதியால் மேலங்களையும் பெருக்கலாம். அல்லது இப்படி எளிதாக கணக்கு நான் எப்படி போட்டிருக்கேன்னா, கீழே வந்து பெருக்கல் 4 × 5 கீழே உள்ள 2 பகுதியை 4 × 5ன்னு போட்டு மேலே குறுக்க முதல்ல நம்ம வந்து என்ன செய்யணுன்னாக்கா இந்த மாதிரி எடுத்தோடனே இதை போடக்கூடாது. இந்த கணக்கை வந்து எப்படி போடணும் அப்படின்னாக்கா 3 5 15 தான் முதல்ல போடணும். அதுக்கப்புறம் 4 2 8 அதை நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன், அப்படி போடக்கூடாதுங்கிறதுக்காக. முதல்ல நம்ம இந்த மேலே கிராஸ், அப்புறம் கீழேருந்து 3 5 15
மதிப்பு மாறுமானா மாறாது. இருந்தாலும் நம்ம வந்து சரியாக போடணும். ஏன்னா கழித்தல் வரப்போ சிரமம் தப்பாக போயிடும். 3 பெருக்கணும் முதல்ல 5ஆல் 3 5 5. அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே போகணும். கீழேருந்து மேலே போனால் மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 4 2 8. அப்போ 15 8 23/20 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை வந்து 23/20. இப்போ இந்த பின்ன கூட்டலில் 3 முறை இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். முதல் முறையில் பார்த்திங்கன்னா ஒரே பகுதி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/5 கூட்டல் 2/5 ரெண்டுலேயுமே 5 தான் இருக்குது. அப்போ பிரச்சனையே இல்லை. மேலே உள்ளதை கூட்டி போட்டுடலாம் அல்லது கழித்து போட்டுடலாம். 1 + 2 3/5. வேறு பகுதி இருக்குது. 1/3 1/2. இதை தான் நான் சொல்கிறேன். கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கணும். 3 பெருக்கல் 2. அதுக்கப்புறம் 1ஆல் 2 பெருக்கணும். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே பெருக்கிறோம். 3ஆல் 1 பெருக்கிறோம். அதனால் கூட்டல் அடையாளம். முதல்ல வந்து இதை 1/2 போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் 3ஆல் போடணும். அது ஏன்னா கழித்தல் வரப்போ அந்த தப்பு சரியாக மாற்றி போட்டால் தப்பாகிடும். 2 1 3 மொத்தம் 5/6. இந்த 5/6ங்கிறது ஒரே பகுதியாக வந்து விட்டது. மடங்காக இருந்தால் இதே கணக்கில் மடங்கு கணக்காக இருந்தால் இந்த 2வது முறையிலையும் போடலாம், இல்லைனா இப்படி போடலாம். இப்போ உதாரணமாக 1/4 இருக்குது. அது வந்து 3/8 இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து உள்ளார இருக்குது. 1 4 4 2 4 8. இப்படி அடங்குனுச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த 8 வந்து எடுத்துக்கலாம். 8 வந்து எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டோம்னா கூட்டுறது ஈஸி. அப்படி இந்த 8 எடுக்கிறப்ப கம்பேர் பண்ணி பார்க்கணும். 4 எத்தனை மடங்கு அடங்கும், 4 எத்தனை தடவை அடங்கும், 2 தடவை அடங்கும். அந்த 2ஆல் மேலே பெருக்கி போடணும். அப்புறம் 8 ஓரட்டு 8 தான். அந்த 1 3 3 மொத்தம் கூட்டினா 5/8. இப்படியும் போடலாம். அல்லது 8 4 32 அப்படின்னு பெருக்கி நான் சொன்ன 2வது மெத்தட்லையும் போட்டு அப்புறம் சுருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சுருக்க வேண்டியிருக்காது. அதனால் பார்த்துக்குங்க. தகுபின்னம் அப்படின்னா என்ன, தொகுதி சிறிய எண்ணாக இருந்தால், தொகுதி வந்து சிறிய எண்ணாக இருந்தால் அது தகுபின்னம். 1/5 1/4. கீழே இருக்கக்கூடிய பகுதியை விட மேலே இருக்கக்கூடிய எண் வந்து சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். தகாபின்னம்னா தொகுதி பகுதியை விட பெரிதாக இருப்பின் தகாபின்னமாகும். கலப்பு பின்னம் அதில் எப்படி எழுதுகிறோன்னா ஈவு அப்புறம் மீதி வகுக்கும் எண். இதுதான் அந்த கலப்பு பின்னம் எழுதுறதுக்கான விதி. இந்த விதியை கூட இப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது தான். இது சாதாரண விஷயம் தானே. நம்ம அந்த தேர்வு நேரத்தில் நம்ம தடுமாறிடுவோம். பார்த்திங்கன்னா முதல்ல ஈவு எழுதணும், மேலே மீதி எழுதணும், கீழே வகுக்கும் எண்ணை எழுதணும். அந்த வகுக்கும் எண்ணுக்கு வந்து அங்கே கட்டம் போட்டிருப்பாங்க, ஒன்றும் போடாமல். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா 5/4 தெரியும் நம்மளுக்கு. 1 4 4 பாக்கி மீதி வந்து மேலே 1/4 அப்படின்னு எழுதணும். அடுத்து தகாபின்னம் அப்படிங்கிறப்ப இந்த தகாபின்னங்கிறது என்ன ஆகுனாக்கா முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி பை பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த தகாபின்னத்தில் பார்த்திங்கன்னா 2 3/4 இருக்குது. இதை என்ன செய்யணும், முழு எண்ணை பகுதியால் பெருக்கிறோம். 2 4 8 கூட்டல் தொகுதி பை 4. அப்போ சாதாரணமாக போகிறப்ப இது நம்மளுக்கு தெரியும். இது இந்த கணக்கு. அதனால் அந்த வழியோடு சொல்கிறதுனால சொல்கிறேன். 2 4 8 கூட்டல் 3 11/4. அப்படி 11/4ன்னு சரியாக அதை போடணும். அதுக்கப்புறம் முழு எண் மற்றும் தகுபின்னத்தின் கூடுதல் என்னவாக இருக்குனாக்கா, ஒரு முழு நம்பர் ஒரு தகுபின்னம், அதனுடைய கூடுதல் வந்து ஒரு கலப்பு பின்னமாக இருக்கும். எந்த எண்ணிற்கு அதே எண் தலைகீழாக அமையும்னு கேட்டிருக்காங்க. எந்த நம்பருக்கு அதே எண் வந்து தலைகீழியாக இருக்கும். இப்போ உதாரணம் 3/5 அதனுடைய தலைகீழ் என்ன 5/3. ஆனால் எந்த நம்பருக்கு இருக்குன்னா 1 அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும்தான் அது தலைகீழியும் 1 இருக்கும். 2 தகுபின்னங்களின் கூடுதல் எப்போதும் தகாபின்னமாக இருக்கும். 2 தகுபின்னத்தை கூட்டினோம்னா அது வந்து தகாபின்னமாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1/2 1/3 2 3 6 பெருக்கியிருக்கோம் 6, குறுக்க பெருக்கியிருக்கோம் 1 3 3 கூட்டல் 2 5/6. அப்போ இந்த தகாபின்னமாக இருக்குமா அப்படிங்கிறது இங்கே பார்க்கணும். எப்போதும் தகாபின்னமாக இருக்கும்னாக்கா 5/6 தான் இருக்குது இங்கே எந்த கணக்கில். அதனால் வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து இருக்காது. பார்த்திங்கன்னா இப்போ 1/2 1/3 கூட்டினா 5/3 தான் இருக்குது, 5/6 தான் இருக்குது. அப்போ பெருசாக இல்லை பாருங்கள். தகாபின்னம்னா மேலே பெருசாக இருக்கணும். அதனால் இது தவறு அப்படின்னு எழுதணும். தகாபின்னத்தின் தலைகீழ் தான் எப்போதும் ஒரு தகுபின்னமாக இருக்கும். தகாபின்னத்தினுடைய தலைகீழி தான் எப்போதும் ஒரு தகுபின்னமாக இருக்கும். இப்போ உதாரணமாக 5/4 அதனுடைய தலைகீழ் என்னவாக இருக்கும் 4/5. இது சரி. அதனால் இதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, 5/6 தான் இருக்குது. எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படின்னு ஒன்று எல்சியம் எடுத்தால் பார்த்து வெரிஃபை பண்ணி போடுறது தான் சரியான மெத்தட். 1/2 1/3 இருக்குது, அது சரியாக இருக்குது. இந்த பக்கம் 1/2 தான் பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. கீழே பெருக்குங்க 2 6, மேலே பெருக்குனா 1 3 3, இந்த பக்கம் பெருக்குனா 1 2. அதுக்கு தான் இப்போ பாருங்கள், இப்போ சரியாக எழுதலைன்னா மாறி போயிடும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன் நான். இப்போ எது பெருசு 3 2, 3 தான் பெருசு. அதனால் அந்த பக்கம் போட்டிருக்காங்க, கிரேட்டர் தன் போட்டிருக்காங்க. அதனால் இது சரி. அதுக்கப்புறம் 7 × 8 கிரேட்டர் தன் 6/7ன்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. 7 8 56, 7 7 49, இந்த பக்கம் 48 கிரேட்டர் தன் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி தான். 8/9 லெஸ் தென் 9/10ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே பெருக்குனா 9 10 90,
8 10 80 லெஸ் தென் அப்புறம் இந்த பக்கம் பெருக்குனாக்கா 81 99 81 81 80 விட 81 தான் பெருசு. அதனால் வந்து அங்கே வந்து லெஸ் தென் போட்டிருக்காங்க. 80 விட 81 தான் பெருசு. 90 இதுவும் சரியாக இருக்குது. அப்போ எது தவறுங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த 4வது இஎன்ஆ பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10/11 லெஸ் தென் 9/10 கொடுத்துருக்காங்க. 11 10 110 இந்த பக்கம் இருக்குன்னா 100 11 99. அப்போ 100 லெஸ் தென் 99/110 கொடுத்துருக்காங்க அவங்க. அதனால் இது தவறான விடை. 4ல் எது அப்போ தவறானது? விடை வந்து இஎன்ஆ தான் தவறானது அப்படிங்கிறத நம்ம சரியாக இருக்கணும். ஆப்ஷன் கொடுத்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க இந்த கணக்கை. இது சரியாக நீங்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மாடிப்படிகளுடைய மொத்த நீளம், ஒரு மாடிப்படியோட மொத்த நீளம் 5.5 மீட்டர். ஒரு படியோட நீளம் வந்து 1/4 மீட்டர். எத்தனை படி இருக்கலாம்? அப்போ 5/2 வந்து வகுக்கணும். 5/2 வகுத்தல் 1/4. இதை வந்து தகாபினமாக மாற்றினோம்னா 2 10 11/2 வகுத்தல் 1/4. வகுத்தல் இருந்தால் என்ன மாற்றணும்? பெருக்கலாக மாற்றணும். 11/2 பெருக்கல் 4/1. இந்த 2க்கும் அந்த 4க்கும் அடித்தா 2 2 4 2/1 21 படிகள் இருக்கும். படி வந்து 22 படிகள் இருக்கும். அடுத்தது 3/1 3 1/5 என்ற பின்னத்தை பெற 9 3/7 என்ற பின்னத்திலிருந்து எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. எந்த பின்னத்தை கழிக்கணும்னு சொல்கிறாங்க. 9 3/7 கழித்தல் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அதை = 3 1/5 வரணும். அப்போ வந்து 9 3/7 மைனஸ் இந்த பக்கம் 3 1/5 இந்த பக்கம் வந்தால் -3/1 ஆகிடும். அந்த -6 அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா +s. அப்போ இதுலேருந்து அதை கழித்து அந்த விடை வந்துடும் அப்படிங்கிறது தான். therefore அந்த 9 7 63 3 66/7 3 5 15 16 16/5 இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வேறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகுதி இருக்குது. அப்போ என்ன செய்வோம்? நம்ம உடனே 7 5 35 அப்படின்னு கீழே பெருக்கி பகுதியை போட்டுட்டு 66 5ஆல் பெருக்கணும்னா 330 மைனஸ் இப்போ 7 16ஆல் பெருக்கினா 112. அதுலேருந்து இதை கழிச்சா 218/35. அந்த 218 35ஆல் வகுக்கணும். அப்போ 6 முறை வகுப்படும். 6 மீதி 6/8. இதை அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த 6/8 சுருக்கலாம். அதனால் 3/4. தேர்ஃபோர் 6 3/4 அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸோட மதிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இந்த கணக்கைப்படி நம்ம வந்து போட்டுட்டோம்னா எளிதாக இருக்கும். இதில் பின்ன கூட்டல் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். புதிய இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்காத ஒரு பகுதின்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ அந்த டயக்ராம் தான். அதை வந்து அந்த ட்ரீ என்பது தலைக்கீழாக இருக்குது, ஆணிவேர் மேலே இருக்குது. அதுதான் அது ஒரு முக்கியமான கேள்வி. அது கேட்பாங்க. பின்ன கூட்டலில் 3 முறைகள் சொல்லியிருக்கேன். ஒரே எண் பகுதியில் இருந்தால் மேலே உள்ளதை கூட்டலாம் கழிக்கலாம். ஆனால் வேறு வேறேன்னு இருந்தால் கீழே உள்ள பகுதியை 2ஐயும் பெருக்கி போடணும், குறுக்க பெருக்கி கூட்டணும் கழிக்கணும். அப்புறம் மடங்காக இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். மடங்கு இருந்துச்சுன்னா அது உள்ளார அடங்குனுச்சுன்னா அதையும் எடுத்து நம்ம போடலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இந்த தொகுதி அந்த இந்த பின்னம் அப்படிங்கிறது இயல் 3லே போயிட்டோம். அதில் ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர் இப்போ முடிச்சிருக்கிறோம். அதனால் வந்து நாளைக்கு வந்து 2வது சாப்டர் பார்ப்போம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை நிறைய பேர். இன்னும் அது ஏன் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் அதை அனுப்பினாலும் சரி அனுப்பலாலும் சரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோம், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து பாருங்கள். வேகமாக தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ விரைவாக அதை முடிச்சுட்டு அடுத்தது மாதிரி வினாத்தாள் கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி வினாத்தாள் வந்து இப்போ தமிழ் ஆங்கிலம் கணிதம் 6ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு மாதிரி வினாத்தாள் அது மாதிரி செய்யலான்றது தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி மாதிரி வினாத்தாள் உங்களுக்கு வந்து வினாத்தாள் வந்து இங்கே வழங்கப்பட்டுவிடும். அதனால் விடை எழுதி நீங்கள் அனுப்புகிறப்ப அதுக்கு ஒரு கட்டணம், சேவை கட்டணம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நான் என்னுடைய எண் இருக்குது, அந்த எண்ணுக்கு ஜிபே என்று சொல்லக்கூடிய பகுதியில் போட்டிங்கன்னா உங்களுடைய பேரை எழுதி உங்கள் அந்த இதையும் எடுத்து ஃபோட்டோ எடுத்து விடை எடுத்து அனுப்புனீங்கன்னா நான் வந்து அதை திருத்தி உங்களுக்கு விடை அனுப்பிடுவேன். அதனால் அதை வந்து நீங்கள் வந்து கவனமாக செய்யுங்க என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.